Hello students, we are in lesson 10 and in today's class we are going to see about ionic product of water. You know what is ions, what are ions and what is product, everything you know. So pure water, you know what is the formula for your water? H2O. So it will conduct electricity because what are all the ions that are present within this water? If it gets ionized, so you will be getting H plus and OH minus. When two water molecules, see the equation, when two water molecules combine together, what happens? One water molecule get dissociated, or you can take both the water molecules get dissociated into H plus and OH minus, and so what they will form? They will form ions, that is H plus and OH minus. For two water molecule, it is written as H3O plus and OH minus. One water molecule means H plus and OH minus. So immediately they will again OH minus and H plus, that is formed from water, they will reassociate to form the water back. Chemical reactions la type of reactions la நீங்க இந்த reversible reaction படிச்சிருப்பீங்க. the reversible sign பாத்தீங்கன்னா தெரியுது இல்லையா? So water என்ன ஆகுது? அது ionize ஆகுது. திரும்பவும் it is getting associated and again forms the water. That H3O plus அந்த அயானுக்கு பேர் என்னன்னா, that is called as a hydronium ion. So இந்த hydronium ion அப்படிங்கிறது ஒரு strong acid. Acidனா என்ன? What is acid? Which gives H plus, that is called as a acid. இப்போ H3O plus என்ன பண்ணுனா, அது H plus கொடுத்துட்டு H2O plus H plus தான் மாறும். Therefore, H3O plus is a acid and OH minus is a base. You all know, எது வந்து H plus accept பண்ணுதோ அது வந்து base. எது வந்து H plus கொடுக்குதோ அது வந்து acid. இப்போ H3O plus ஆல என்ன பண்ண முடியும்? H plus கொடுக்க முடியும். அதனால அது acid. OH minus என்ன பண்ணும்? H plus எடுத்துக்கும். அதனால அது வந்து base. ஓகே, அதனால அது ரெண்டும் என்ன பண்ணா, இது கொடுக்குற H plus அந்த OH minus எடுத்துக்கிட்டு again it will form water. So there is equilibrium. Equilibriumனா எப்பவுமே என்னாகும், இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும், பேக்வர்ட் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் அதோடைய கான்சன்ட்ரேஷனை. That is called as a equilibrium. Okay, they will attain equilibrium very quickly. ஸோ அதில் எக்ஸ்டென்ட் ஆஃப் அயனைசேஷன் அயனைஸ் ஆகுதான்னு பார்த்தாக்கா அது ரொம்ப ரொம்ப கம்மி தான். எனக்கு ஒன்ஸ் அயனைஸ் ஆக திரும்பவும் என்னாகும், அது வந்து ரீஅசோசியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இப்போது இது உங்களுக்கு நியூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ரோனியம் அயான் அண்ட் த ஹைட்ரோக்சில் அயான் இஸ் கால்டு அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர். அந்த பேராகிராஃபில் லாஸ்ட் 4 லைன்ஸில் இருக்குது பாருங்கள், அதுதான் அயானிக் ப்ராடக்ட் ஆஃப் வாட்டர்னால் என்னென்னு எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் எழுதணும். அதாவது என்னென்னாக்கா, இந்த மாதிரி ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். ஓகே, அந்த ரேட் லா யூஸ் பண்ணி அந்த ஈக்குவேஷனில் தட் இஸ் அ கான்ஸ்டன்ட் K இஸ் ஈக்குவல் டு இந்த ரைட் சைடில் என்ன ஃபார்ம் ஆகுது, H3O plus அண்ட் OH minus இல்லையா, அது ரெண்டுத்துடைய கான்சன்ட்ரேஷனையும் we are multiplying. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் H3O plus இருக்குது அண்ட் OH minus இருக்குது. கீழே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டால் இந்த இடத்துல அதுக்கு கான்சன்ட்ரேஷன் பேர். இங்கே நார்மல் ப்ராக்கெட் போடக்கூடாது. ஸோ அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப், இங்கே ப்ராடக்ட்டுங்கிறது என்னது, ஆக்சுவலி அஃப்கோர்ஸ் ரியாக்டன்ட்லேருந்து வர ப்ராடக்ட்ன்றது ஒரு மீனிங் இருந்தாலும் இந்த இடத்துல இந்த ப்ராடக்ட் அப்படிங்கிறது என்னென்னா மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். ஓகே, த ப்ராடக்ட் ஆஃப் concentration of the hydronium ion and the hydroxyl ion. Equationல பாருங்க, Kw is equal to H3O plus concentration into OH minus concentration. அதுதான் அங்கே வேர்டில் கொடுத்துருவோம். That is called as a ionic product of water. So the symbol is Kw. This is the mathematical expression. So ionic product of water கேட்டாக்கா இந்த equation எழுதணும். The Kw னா என்னன்னு எழுதிட்டு the definition you have to write. H3O plus it may be written as H plus also. Thus ionic product of water எப்படி எழுதலாம், H3O plus H plus எழுதலாம். அப்படிங்கும்பொழுது Kw is equal to H plus into OH minus. H plusக்கு ஒரு வேல்யூ இருக்கும் 1 into 10 power minus 7. OH minus ஓட கான்சன்ட்ரேஷனும் 1 into 10 power minus 7. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் வர்ற வேல்யூ வந்து 1 into 10 power minus 14.
இந்த வேல்யூ தான் என்னதுன்னா that is called as a ionic product of water, very important at 25 degrees Celsius. Its unit is mole square decimeter power -6. So this is called as a ionic product of water. Okay, next pH scale. We shall see what is a pH scale. எது ஒன்று நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும் இல்லையா, ஒரு லென்த்தோ ஏதோ ஒன்று மெஷர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கேல் வச்சுருப்போம். இப்போ நம்ம பாடி வெயிட்டை மெஷர் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஸ்கேல், நம்ம சொல்கிற கேஜி ஸ்கேல் வேறு, அது நார்மல் பாடி வெயிட்டா ஒபீஸா இல்லை அண்டர் வெயிட்டா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்கும். அது என்னது, பேசல் பிஎம்ஐ, பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஓகே, அதே மாதிரி ஒன்றையும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அளவீடு அப்படின்னு இருக்கும் இல்லையா, இவ்வளோ தான் நம்ம செய்யலாம், இதுக்கு மேலே போனால் எக்ஸஸ், இதுக்கு மேலே போனால் கம்மி அப்படின்ற மாதிரி அந்த ஸ்கேல் இருக்கும். அதே மாதிரி பிஹெச் ஸ்கேல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பிஹெச் அப்படின்னா, ஹெச்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் ப்ளஸ் ஹைட்ரஜன் அயான்ஸ். இந்த ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷனை வச்சு தான் ஒன்று ஆசிடா இல்லை பேஸான்னு சொல்லலாம். ஏன்னா ஆசிடில் ஹெச் ப்ளஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும், பேஸில் OH மைனஸ் அயான் கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தி இருக்கும். அப்போது இந்த H stands for what? ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன். ஸோ ஒரு விஷயத்தை இப்போ நான் லைன் பை லைன் நாங்கள் படித்து நான் விஷயத்தை சொல்லலை, ஏன்னா படித்து அது ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணால் அது கொஞ்சம் சைல்டிஷாக இருக்கும், உங்களுக்கு பெரிய கிளாஸ் வந்துட்டீங்க அதனால். ஸோ ஐ எம் எக்ஸ்பிளைனிங் அண்ட் யூ ரீட், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ திஸ் pH, so it stands for potence in German, which means it means power. And pH notation, it is very important. It was devised by Danish biochemist Sorensen in 1905. இந்த pH ஸ்கேலில் என்ன இருக்குன்னா, இந்த ஸ்கேலில் 0 to 14 ஒரு ரேஞ்ச். இந்த ரேஞ்சில் ஒரு சொல்யூஷன் எப்படி இருக்கும், ஏதோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க, ஏதோ ஒன்று கிட்ட கொடுக்குறாங்க, ஒன்று அசிடிக்காக இருக்கணும், இல்லை பேசிக்காக இருக்கணும், இல்லை நியூட்ரலாக இருக்கும். இவ்வளோ தான், இந்த 3 விஷயத்தில் தான் இருக்குது இல்லையா. அது ரொம்ப அசிடிக்கா லெஸ் அசிடிக்கா, தட் இஸ் செகண்டரி. ஸோ இது 3 ரேஞ்சு, ஒன்று பேசிக், இல்லை அசிடிக், இல்லை நியூட்ரல். அந்த கொடுத்த சொல்யூஷன் என்ன டைப் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்கேல் இருக்குது இல்லையா, அதில் 0லேருந்து 14 ஒரு ரேஞ்ச் வச்சுப்போம். இப்போது அதில் பிஹெச் எக்ஸாக்டாக 0லேருந்து 7, 8 to 14 இமேஜின் பண்ணுங்கள், ஒரு லைனை ட்ரா பண்ணி அதில் 0லேருந்து 14 வரைக்கும் எழுதிருக்கீங்க. உங்களுக்கு கொடுத்த சொல்யூஷனோட பிஹெச் அது நம்ம பிஹெச் எப்படி மெஷர் பண்ணோம் நெக்ஸ்ட்டு வருது. ஓகே, உங்களுக்கு கொடுத்த சொல்யூஷனோட பிஹெச் 7ஆக இருந்தால் அது நியூட்ரல், அது ஆசிடும் கிடையாது பேஸும் கிடையாது. 7ஐ விட கம்மியாக 0லேருந்து 6.9 வரைக்கும் வந்துச்சுனாக்கா தட் இஸ் ஆசிட். ஓகே, 7.1லேருந்து 14 வரைக்கும் இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ தட் இஸ் a base. So this is the scale that is used to measure whether the given solution, whether that solution is acid or base or neutral. இங்கே பாருங்க, acids have pH less than 7, bases have pH greater than 7 and neutral solution has a pH equal to 7. The pH is, அந்த pH எப்படி calculate பண்ணுறது அப்படின்னா, ஹைட்ரஜன் கான்சன்ட்ரேஷன் வச்சு சொன்னோம் இல்லையா, அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தப்பாக பண்ணுவீங்க, நல்லா கவனிச்சுக்கோ. pH அது எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா, இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் H plus ion concentration. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை அப்படி தான் சொல்லணும், வெறும் H plus சொல்லக்கூடாது, ப்ராக்கெட் H plus சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும், pH is equal to minus log to the base 10 of H plus ion concentration. So what is pH? pH is the negative logarithm of hydrogen ion concentration is the definition of pH. இப்போ pH என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா? So pH is a scale to measure whether the given solution is neutral or acid or base. Range is from 0 to 14. 7 இருந்தால் neutral, 7 கீழே இருந்தால் acid, 7க்கு மேலே இருந்தால் base. அது definition என்ன, pH என்ன, இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு hydrogen ion concentration. pH is equal to minus log base 10 of H plus ion concentration. இது வரைக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியும். ஆனால் இதை ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், யூ மெமரைஸ் திஸ் ஃபார்முலா. ஓகே, தென் வி ஹாவ் டு கோ ஃபார் த ப்ராப்ளம்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் pH. ஓகே, ரைட். நெக்ஸ்ட், இந்த ஃபார்முலா வச்சு மட்டும்தான் pH மெஷர் பண்ண முடியுமா? இல்லை, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் மேத்தமெட்டிக்கலாக ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்துச்சுனாக்கா, ஹைட்ரஜன் அண்ட் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாக்கா. இப்போ உன் கையில் லேபில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலில் நினச்சிப்போம், இப்போ ஸ்கூலில் உனக்கு ப்ராக்டிக்கலில் இது வரும்,
ஒரு சொல்யூஷனை கொடுத்துருவாங்க. எல்லா சொல்யூஷனுமே பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, கலர்லெஸ்ஸாக இருக்கும். 3 டியூப் இருக்குன்னா 3லேயும் ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் எது வந்து என்ன பிஹெச்னு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைனாக்கா எது வந்து ஆசிட், எது பேஸ், எது நியூட்ரல்னு கண்டுபிடிங்க. அப்படி இல்லைனா கிவன் சொல்யூஷன் ஆசிடாக, பேஸாக, நியூட்ரலாக கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டர்னால் என்ன? வாட் இஸ் தட் இண்டிகேட்டர்? நம்ம வண்டியிலலாம் போடுறோம்ல இண்டிகேட்டர். எதுக்கு போடுறோம்? அதை நம்ம ரைட் சைட் டர்ன் பண்ண போகிறோமா, லெஃப்ட் சைட் டர்ன் பண்ண போகிறோமான்னு தெரியறதுக்கு இண்டிகேட்டர். அப்போ ஒன்று தெரியப்படுத்துறதுக்கு பேர் தான் என்னது? தட் இஸ் கால்ட் அஸ் அ இண்டிகேட்டர். இந்த கெமிஸ்ட்ரியில் இங்கே இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா, தே ஆர் சம் டைஸ். அது வந்து இண்டிகேட் பண்ணும், ஏதோ ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுறது தான் அந்த டைஸ், அந்த வேலை. இப்போது இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ஒரு கோட் பண்ணி ஒரு பேப்பர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் அ பிஹெச் பேப்பர். குட்டி குட்டி குட்டியாக ஒரு புக்லெட் மாதிரி அந்த பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரெல்லாம் ஒரே கலரில் ஒரு 50 ஷீட்ஸ் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம விரல் சைஸுக்கு தான் இருக்கும், அந்த நோட் புக் மாதிரி இருக்கும். அதை எடுத்து நீங்கள் வந்து அந்த சொல்யூஷனில் டிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். அது அந்த நோட் புக்கோட அட்டையில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அது போட்டிருக்குல்ல கலர், அந்த மாதிரி கலர்ஸ் மாதிரி போட்டு இப்படி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வர்ற கலரை அப்படி வச்சு மேட்ச் பண்ணி பார்க்கணும். இப்போ உங்களுக்கு சப்போஸ் எல்லோ கலர் வந்துச்சுன்னா, எல்லோ கலர் எதில் இருக்குது? 6. அப்போ என்னோடய சொல்யூஷன் ஆசிட்னு சொல்லணும். இல்லை உங்களுக்கு ப்ளூ கலர் வந்துருச்சு அந்த பேப்பரு அப்படின்னாக்கா 9 போட்டிருக்கு, அப்போனா அது வந்து இது பேஸ். நம்ம கடையிலலாம் இப்போ லிப்ஸ்டிக், நெயில் பாலிஷ்லாம் வாங்கும்பொழுது அவங்க எடுத்து உடனே காமிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன ஷேட் வேணும், ஷர்ட்ஸ் இதெல்லாம் வாங்கும்பொழுது என்ன ஷேட் வேணும்னு ஃபஸ்ட்டு ஒரு புக் மாதிரி காமிச்சு அதுலேயும் சூஸ் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அட்டை மாதிரி மேலே அந்த புக் மேலே இருக்கும். So that is called, that is what, that is used in the school. So this is a most common method for measuring pH in school laboratory. Okay, அப்போ இப்படி தான் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகேவா, இப்போ வாட்டர் போடுறோம்னு வச்சுப்போம். உங்களுக்கு தெரியும் வாட்டர் வந்து என்னது? pH வந்து 7. ஏன்னா வாட்டர் வந்து நியூட்ரலாக இருக்கும். ஸோ யூனிவர்சல் சால்வெண்ட் வாட்டர், இட் ஹேஸ் அ pH of 7. அப்போ அது என்ன கலரில் வரும்? க்ரீன் கலரில் வரும். ஓகேவா, ஸோ depending upon this, so based upon the color of the solution, the pH is compared with the color chart and the pH of the value is read from that. So this is one method of measuring pH. This is what that is used in our school. இப்போ நம்ம ஸ்கூலில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இல்லை உங்கள் வீட்லேயோ உங்கள் வாட்டரை எடுத்து நீங்கள் டிப் பண்ணி பார்க்குறீங்க, 7 வராது. 7 வராமல் 8 வந்துருச்சுன்னா என்ன மிஸ், நீங்கள் வாட்டர் வந்து நியூட்ரல் 7 தானே சொன்னீங்க, ஏன்னா 8 வந்திருக்கு அப்படின்னா நம்ம வாட்டரில் வந்து பியூர் வாட்டரில் இருந்தால் தான் வரும். ஆனால் நம்ம வாட்டரில் கொஞ்சம் அயான்ஸ் வந்து இருக்கும், அதனால் pH வந்து நியூட்ரலாக இருக்காது. அதனால தான் நம்ம வாட்டர் வந்து டிஸ்டில்டு வாட்டர், டிஸ்டிலேஷனாக உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல, சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அந்த டிஸ்டில்டு வாட்டரோடைய pH தான் 7 இருக்கும். ரெயின் வாட்டரோட pH வந்து 7 இருக்கும். பட் நம்ம யூஸ் பண்ணுற வாட்டர்லாம் பார்த்திங்கன்னா டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம்ல, நிறைய டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் இருக்கிறதால அது வந்து எக்ஸாக்டாக 7 இருக்காது, கொஞ்சம் வேரி ஆகும். ஸோ திஸ் இஸ் அ மெத்தட் ஃபார் மெஷரிங் pH. ஸோ pHஐ மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் என்னது? யூஸிங் pH பேப்பர். அது வந்து யூ ஷுட் நோ. ஓகே, நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் pH இன் எவ்ரிடே லைஃப். எதுக்கு இந்த pHஐ படிக்கிறோம் அப்படின்னா, எவ்ரிடே லைஃப் நம்ம உடம்புல நிறைய ஃப்ளூயிட்ஸ் இருக்குது இல்லை, அந்த ஒரு ஃப்ளூயிடுக்கும் ஒரு pH இருக்குது. எதுக்காகனா அதுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ சலைவா அப்படின்னா சலைவாக்கு ஒரு pH இருக்கும். ஸ்டமக்கில் ஒரு ஃப்ளூயிட் இருக்குன்னா அதுக்கு, நம்மளோட டியர்ஸ், நம்மளோட ஸ்வெட் எல்லாத்துக்கும் ஒரு pH இருக்கும். எதுக்கு? இப்போ சலைவால் ஏன் ஒரு pH இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ளேயே சில ஆர்கானிசம்ஸே கொஞ்சம் கில் பண்ணுறதுக்கு, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி சில என்சைம்ஸ் இருக்கும். அந்த என்சைம்ஸ் அந்த பர்டிகுலர் pHல தான் நல்லா ஆக்ட் பண்ணும். ஸோ அதுக்காக சம் pH வந்து இருக்கும். தட் இஸ் வாட் தட் இஸ் கிவன். ஆர் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் pH சென்சிட்டிவ், அவர் பாடி ஒர்க்ஸ் விதின் த pH ரேஞ்ச் ஆஃப் 7 to 7.8. இப்போ லிவிங் ஆர்கானிசம்ஸ் கேன் சர்வை ஒன்லி இந்த நேரோ pH ரேஞ்ச். நம்ம உடம்புல உள்ள ரேஞ்ச் அதுதான். இப்போ பிளட்டோட pH என்ன? 7.35 to 7.45 ஒரு ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாரு, எனி இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் இன் திஸ் வேல்யூ லீட்ஸ் டு டிசீஸ். இதில் ஏதாவது pHல இன்க்ரீஸோ டிக்ரீஸோ இருந்துச்சுன்னா அது டிசீஸை லீட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் சொல்ல போனாக்கா நமக்கு ஏதாவது உடம்புல டிசீஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த pHல வந்து வேரியேஷன் காமிக்கும். சரியா? நமக்கு some problemனா there will be changes in pH. So it is very important that our body fluid should maintain the proper pH for all the proper functioning and the metabolism. So that is what? That is pH in plants. For example, our digestive system. So it is very interesting to note that our stomach contains HCl. You all know. அது எதுக்குன்னா அதுக்கு வந்து HClங்கிறது ஸ்ட்ராங்கான நல்ல ஆசிட். அதே நேரம் நம்ம செல்ஸை அது வந்து என்ன பண்ணக்கூடாது, டேமேஜ் பண்ணக்கூடாது, ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணணும். அதோட pH என்ன? ஸ்டமக் ஃப்ளூயிட் அப்படியே அப்ராக்சிமேட்லி 2. இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அடுத்தது pH changes that cause tooth decay.
ஸோ சலைவாவோட pH என்ன 6.5 to 7.5. இப்போ நம்ம பல்லுலலாம் என்ன இருக்கும்னா எனாமல் கோட்டிங் இருக்கும். தட் இஸ் கால்சியம் ஃபாஸ்பேட் வந்து கோட் ஆகிருக்கும். அதுதான் ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ். இது 1 மார்க்கில் கால்சியம் ஃபாஸ்பேட் தட் இஸ் கோட்டட் இந்த எனாமல் இஸ் த ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ் இன் அவர் பாடி. இப்போ pH சலைவா வந்து ரொம்ப கம்மியாக போயிடும் சில சமயம். அது ஆக்சுவலாக சொல்ல போனாக்கா ஏதாவது நமக்கு ஏதாவது உள்ள டிசீஸ் இருந்துச்சுன்னா pH வந்து ரொம்ப கம்மியாகிடும். அப்போ என்ன ஆகும்னாக்கா எனாமல்லாம் அப்படியே அரிச்சிடும். ஓகே, அதனால தான் நம்ம டூத் பேஸ்ட்லாம் பார்த்தோன்னா அல்கலைன் pHல இருக்கும். ஏன்னா நம்ம சப்போஸ் நம்ம வாயில் pH வந்து மாறினா கூட அந்த எனாமல் வீணாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் அந்த அசிடிட்டியை மாற்றுறதுக்காக டூத் பேஸ்ட்டு அல்கலைனாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு 1 மார்க்கில் வரும். ஸோ நார்மல் ரேஞ்ச் என்ன, சலைவால் எது ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸு, டூத் பேஸ்டோட நேச்சர் என்ன, இது எல்லாமே வரும் படிச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் pH ஆஃப் சாயில். அதே மாதிரி எல்லா மண்ணிலையும் எல்லா செடியும் வருமானா வராது. ஒருவருக்கும் ஒவ்வொரு நேச்சர் தேவை, ஒரு pH தேவை. அதில் தான் பர்டிகுலர் pH நல்லா வரும், ஈல்டு வந்து நல்லா வரும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன சாயில் வேணும், அல்கலைன் சாயில். ரைஸ்க்கு என்ன வேணும், அசிடிக் சாயில். இதெல்லாமும் 1 மார்க் கொஸ்டின். அப்போது சாயிலோட pH நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, இருந்தாலும் சாயிலோட pH அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ pH ஆஃப் ரெயின் வாட்டர் முன்னாடியே உங்களுக்கு சொல்லிட்டேன். pH ஆஃப் ரெயின் வாட்டர் என்ன இருக்கும் 7, ஏன்னா அது ஹைலி பியூர். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு மொட்டை மாடியில் ஒரு டப்பா வச்சு நம்ம pH அப்படியே பார்க்குறோம், வாட்டர் எடுத்து பார்க்குறோம், அதில் pH சப்போஸ் வரல 7 வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அட்மாஸ்ஃபியர் வந்து ரொம்ப பொல்யூட் ஆகிருக்கு. அப்போ அட்மாஸ்ஃபியரில் உள்ள கேஸஸ் என்ன ஆகும்னாக்கா இந்த SO2 NO2 அதெல்லாம் அந்த தண்ணியில் கலந்து அது சல்ஃபியூரிக் ஆசிடா அது மாதிரிலாம் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ என்னாகும், ரெயின் வாட்டரோட pH வந்து லெஸ் தென் 7 கூட வரும். தஸ் இஃப் த pH ஆஃப் த ரெயின் வாட்டர் இஸ் லெஸ் தென் 7 தட் இஸ் கால்ட் அஸ் அ ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னாக்கா அது வந்து பொல்யூஷனால் இட் இஸ் கெட்டிங். ஆக்சுவலாக பியூராக இருக்கும் ரெயின் வாட்டர், ஸோ பியூர். ஓகே, ஸோ when acid rain flows into rivers it lowers the pH of river water also. river waterக்கு ஒரு pH இருக்கும், பட் நம்ம பொல்யூஷனால் the pH of the river water is also changed. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். pH தான் என்ன, pH எப்படி மேத்தமெட்டிக்கலாக கால்குலேட் பண்ணுறது, என்ன ஃபார்முலா, அப்புறம் pH எப்படி நம்ம லெபார்ட்டரியில் ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது, வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் pH, அது வரைக்கும் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நான் லாஸ்ட் லெசன் நடத்தும்போதே உங்களை வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் போடணும்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ப்ராப்ளம் வந்து எல்லாருமே உங்கள் நோட்டில் எழுதியிருக்கணும். இப்போ உங்கள் நோட் எடுத்து எழுத வேண்டியது pH. முன்னாடி எது வரைக்கும் எழுதியிருக்கீங்களோ எனக்கு தெரியல, இதை வரைக்கும் pHன்னு எழுதி வாட் இஸ் pH, அது who coined that name pH, who found that, what is the definition for pH and formula of pH, அது வரைக்கும் எழுதிட்டு இந்த ப்ராப்ளமுக்கு வாங்க. இந்த ப்ராப்ளம் ஒன்று சொல்லி கொடுத்தாலும் நல்லா கவனிக்கணும். இப்போ உங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ், இந்த வீடியோ delete பண்ணாமல் இந்த பார்ட்டியாக delete பண்ணாமல் நீங்கள் வச்சுட்டு திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள், சரியா? ஓகே, the pH is a negative logarithm of hydrogen ion concentration. முன்னாடியே சொன்னது pH is equal to minus log to the base 10 of H plus. ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்ப்போம். calculate the pH of 0.01 m HNO3. இந்த HNO3ல என்ன pH இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதில் ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, கொஸ்டினில் அப்படி கொடுக்கல, இருந்தாலும் அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன், ஏன்னா HNO3ங்கிறது நைட்ரிக் ஆசிட், அது ஒரு ஆசிட் இல்லையா, அது அயனைஸ் ஆனால் என்ன வரும், H+ வரும். அப்போ அதில் H+ அயான் கான்சன்ட்ரேஷன் என்ன இருக்கும் 0.01. தட் இஸ் வாட் கிவன் இன் த கொஸ்டின். அந்த 0.01 எம்னா என்ன, எம்னா மொலாரிட்டி. மொலாரிட்டிங்கிறது ஒன் ஃபார்ம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன். ஓகே, 1 மோல் எடுத்து 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணால் 1 மோலார் சொல்யூஷன். இதெல்லாம் ஹையர் கிளாஸில் நீங்கள் படிப்பீங்க. இப்போதைக்கு அது ஒரு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னு மட்டும் சொல்லிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த நைட்ரிக் ஆசிடை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது அதோடைய pH என்ன ஆகும், டைல்யூஷன் மாற மாற pH மாறும் இல்லையா? இப்போ இந்த கான்சன்ட்ரேஷனில் என்ன pH அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா வெறும் நம்பர் மட்டும் பார்க்கக்கூடாது. வாட் இஸ் தட் எம், எம் இஸ் அ கான்சன்ட்ரேஷன் டேர்ம். இப்போ நம்ம சில யூனிட்ஸ் சொல்கிறோம்ல, கிராம், கிலோகிராம், அதே மாதிரி இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷனுக்கு ஒரு டேர்ம் தட் இஸ் கால்ட் இஸ் அ மொலாரிட்டி, கேபிட்டல் எம். ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+, நான் சொல்லியிருக்கேன் பிராக்கெட் ஸ்கொயர் பிராக்கெட்டில் எழுதணும். இதை வந்து நீங்கள் எழுதலைன்னா உங்களுக்கு மார்க்கு மைனஸ் ஆகும். H+ அயான் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு 0.01. இது எழுதிக்கோங்க. அடுத்தது நேராக யூ ரைட் த ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா, pH is equal to minus log to the base 10 of H+. எழுதிக்கிட்டு H+ங்கிற இடத்துல என்னத்தை சப்ஸ்டியூட் பண்ணணும், நீங்கள் 0.01 சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? pH is equal to minus log to the base 10 of 0.01.
இந்த 0.01 எப்படி எழுதலாம்? அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி எழுதணும். டெசிமலில் இருக்கிறத வந்து 10 to the powerன்னு தெரியும் இல்லையா? அப்போது 2 டிஜிட் பின்னாடி தள்ளி போனால் என்ன ஆகும்? 1 into 10 power minus 2ன்னு எழுத முடியும் இல்லையா? அதை எழுதிக்கோங்க. ஸோ மைனஸ் லாக் டு த பேஸ் 10 ஆஃப் 1 into 10 power minus 2. இது வரைக்கும் யாருக்கும் எந்த குழப்பமும் வராதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே தான் ஸ்டூடெண்ட்ஸ் தப்பு பண்ணுவீங்க. ஓகே, H + ion கான்சன்ட்ரேஷன் எழுதியிருக்கீங்க, ஃபார்முலா எழுதியிருக்கீங்க, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க, அதை 10 பவரில் மாற்றி எழுதிக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த லாக்ரிதமுடைய ஃபார்முலா இது, அதாவது லாகில் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அடிஷனாக எழுதிக்கலாம். ஓகே, log a into b is equal to log a plus log b. இங்கே மைனஸ் இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 1 into 10 power minus 2 நீங்கள் பிரித்து எழுத போகிறீங்க. எப்படி? ப்ளஸ் பிரித்து எழுதணும், ப்ளஸ் போட்டுக்கணும். அதாவது log 1 ப்ளஸ் log 10 power minus 2. அந்த ஒரு ஸ்டெப் இங்கே நாங்கள் போடலை. அவங்க இங்கே ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க, இங்கே மைனஸ் இருக்குதுன்னு பார்க்காத. நான் சொல்கிறத நல்லா கவனிச்சிக்கோ. மைனஸ், இப்போ நீங்கள் பிரிக்கிறதால காமன் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மைனஸ் ப்ராக்கெட் log 1 base 10. அந்த மல்டிப்ளிகேஷன் பதிலாக ப்ளஸ் போட்டு log 10 power minus 2 base 10. அந்த ஸ்டெப்பை எழுதலை, நீங்கள் எழுதிக்கோங்க நோட்டில். சரியா? அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்த ஸ்டெப்பில் பாரு, அதையே எழுதணும் திரும்ப. மைனஸ் log 1 base 10. இங்கே 10 power minus 2 இருக்குது. பவரை முன்னாடி கொண்டு வரணும். பவரில் என்ன இருக்கோ அதை முன்னாடி கொண்டு வரலாம். அப்போ minus 2 நீங்கள் முன்னாடி கொண்டு வாங்க. போன ஸ்டெப் உங்களே எழுத சொன்னோம் இல்லையா? அங்கே ப்ளஸ் போட்டிருப்பீங்க. இப்போ minus 2 log 10 base 10. புரிஞ்சுதா? log 1 into 10 power minus 2 log 1 plus log 10 power minus 2 புக்கில் எல்லா ஸ்டெப் எழுதினா தான் புரியும். எழுதுங்க. அந்த பவரில் இருக்க minus 2 முன்னாடி கொண்டு வந்தாக்கா log 1 minus 2 log 10 base 10. இதுக்கப்புறம் சைடில் உங்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், log 1 base 10 வேல்யூ 0. ஓகே, திரும்ப சொல்கிறேன். log 1 base 10 வேல்யூ 0, log 10 base 10 வேல்யூ 1. சரியா? இப்போ பாருங்கள், மைனஸ், அந்த மைனஸ் அப்படியே இருக்கட்டும். log 1 base 10 வேல்யூ என்னது? 0. ஸோ அதனால் 0 போட்டுக்கணும். அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு log 10 base 10. log 10 base 10 வேல்யூ என்னது? 1. இதை வந்து அடுத்த ஸ்டெப்பில் இன்ட்டு 1ன்னு போட்டிருக்காங்க. therefore pH is equal to 2. இப்போ புரியலனா ஸ்டாப் பண்ணுங்கள் வீடியோவை. ஃப்ரம் த பிகினிங் யூ கம், ரைட் இன் த நோட் புக். ஒரு ஸ்டெப் ஸ்கிப் ஆகிருக்கு, அதை எழுது. நான் சொல்லியிருக்கேன், அந்த log 1 base 10 வேல்யூ 0, log 10 base 10 வேல்யூ 1. இது ரெண்டையும் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த ப்ராப்ளம் புரியலனா டோன்ட் ப்ரொசீட் ஃபர்தர், வெயிட், அண்டர்ஸ்டாண்ட். கிளியராக புரியும். புரிஞ்சதுக்கப்புறம் போங்க. சரியா? இதே மாதிரி pH கண்டுபிடிக்க சொல்கிற மாதிரி pOHம் கண்டுபிடிக்க சொல்லலாம். கொஸ்டினில் pH கேட்டிருக்காங்களா இல்லை pOH கேட்டிருக்காங்களான்றதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். அதே pOH கேட்டால் என்ன ஃபார்முலா? சேம். pOH is equal to minus log to the base 10 of H +ங்கிற இடத்துல என்ன போட்டுக்கணும்? OH minusன்னு போட்டுக்கணும். ஓகே, the hydroxyl ion concentration of solution is 1 into 10 power minus m. இது அப்படியே கொடுத்துட்டாங்க. போன தடவை உங்களுக்கு 0.01 கொடுத்தாங்க, நீங்கள் பவரில் மாற்றினீங்க. இங்கே அப்படியே கொடுத்துட்டாங்க, உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பார்த்த உடனே கடகடகடன்னு pH போட ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனால் கொடுத்தது என்ன? ஹைட்ராக்சில் அயான் கான்சன்ட்ரேஷன். கேட்டது என்ன? pOH. அப்போ என்ன ஃபார்முலா போடணும்? pOH is equal to minus log to the base 10 of OH minus. அந்த ஃபார்முலா எழுதினாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஆனால் ஃபார்முலாக்கான மார்க் வந்து உங்களுக்கு போயிடும். அதனால் கரெக்டாக எழுதிக்கணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், pOH கேட்டிருக்கு இந்த கொஸ்டினில். pOH is equal to minus log to the base 10 of OH minus. ஸோ pOH is equal to OH minus கான்சன்ட்ரேஷன் கொஸ்டினில் கொடுத்துருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். minus log 1 into 10 power minus 9. ஓகே, ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட் க்ளோஸ் ஓப்பன் பண்ணிக்கோ. இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கிறது என்ன பண்ணணும்? அடிஷனில் எழுதணும். log 1 base 10 இன்ட்டுக்கு பதில் ப்ளஸ் போட்டுக்கிட்டு log 10 power minus 9 base 10. சரியா? அந்த மைனஸை காமனாக போடணும், அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் log 1 base 10 வேல்யூ 0 போட்டுக்கோங்க. பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வந்துக்கணும். -9 log 10 base 10. அடுத்த ஸ்டெப்பில் log 10 base 10 வேல்யூ 1. அப்போ minus of minus 9 is equal to 9. So pOH is equal to 9. ஸோ ஒரு ஃபார்முலா வச்சு pHஐயும் pOHஐயும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டேன். இதை கிளியராக புரிகிற வரைக்கும் 2-3 தடவை அடித்து போட்டால் கூட பரவாயில்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற வரைக்கும் புரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு
கஷ்டமே இல்லை, இது கண்டிப்பாக எக்ஸாமில் வரும். சரியா? அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், வாட் இஸ் அ ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் pOH? pH and pOH is a at 25 degree is related by the following equation. அதாவது pH plus pOH is equal to 14. இப்போ ஒரு ஆசிடுக்கு pH பார்க்குறீங்க, அதுக்கே pOH பார்க்குறீங்கன்னா pHம் pOHம் ஆட் பண்ணால் அதுக்கு என்ன வேல்யூ வரணும்? 14 வரணும். இஃப் எய்தர் pH ஆர் pOH ஏதோ ஒன்று கொடுத்தா இன்னொன்று கண்டுபிடிக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். ஏன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு தெரியும்ல, pH plus pOH is equal to 14. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A solution has a pOH of 11.76. அப்போ அதோட pH என்ன? pOH கொடுத்துட்டு pH கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? மேலே ஃபார்முலாவில் பாருங்கள், pH plus pOH equal to 14. கேட்டது pH. அப்போ வாட் இஸ் pOH? 14 minus pOH. இதை வந்து 14லேருந்து மைனஸ் பண்ணால் என்ன வேல்யூ வருதோ அதுதான் என்னது? அதோடைய pH அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு pH கொடுத்து pOH கேட்டாக்கா யூ ஷுட் பி ஏபிள் டு நோ ஹவு டு ரைட் திஸ். ஓகே, இப்போ pH எப்படி கண்டுபிடிக்கணும்? H plus ion கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா எப்படி pH கண்டுபிடிக்கணும்? OH minus கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா எப்படி pOH கண்டுபிடிக்கணும்? pH கொடுத்தா எப்படி pOH கொடுத்தா எப்படி pH? ஏன்னா ரிலேஷன்ஷிப் சொல்லியிருக்கேன். இது வரைக்கும் உள்ள ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். Calculate the pH of 0.001 molar solution of HCl. அதான் சொன்னேன், ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா நம்ம அப்படியே போடலாம். ஆனால் இங்கே HCl அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ HCl எவ்வளோ போனால் லாஸ்ட் டைமே நான் சொன்னேன் HNO3 ஆக்சுவலாக ஹைட்ரஜன் அயான் கான்சன்ட்ரேஷன் கொடுத்தா தான் அந்த மெத்தட். இப்போ பாருங்கள், HCl எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ HClங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ஆசிட், அது கம்ப்ளீட்டாக டிசோசியேட் ஆகும். ஸ்ட்ராங் ஆசிட்னா என்னென்னு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட் இஸ் ஸ்ட்ராங் ஆசிட்? இட் இஸ் கம்ப்ளீட்லி டிசோசியேட்டட், ரிவர்சிபிள் ரியாக்ஷனே இருக்காது. அப்போது HCl வந்து டிசோசியேட் ஆச்சு, ஐ மீன் அயனைஸ் ஆச்சுனாக்கா என்ன வரும்? H ப்ளஸும் Cl மைனஸும் வரும். அப்போது ஒரு மோல் ஆஃப் HClலேருந்து எவ்வளோ வருது? 1 மோல் ஆஃப் H ப்ளஸ் வந்துடுது. அப்போனா இதோட கான்சன்ட்ரேஷன் பார்த்திங்கன்னா அதே தான் இருக்கும். அதாவது 0.01 மோல்லேருந்து 1 மோல் H ப்ளஸ் வர்ற மாதிரி 0.001 மோலார் சொல்யூஷன் அதுலேருந்து அப்படியே ஒரு கான்சன்ட்ரேஷன் என்ன தான் இருக்கும்? H ப்ளஸும் 0.001. இதை அப்படியே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆசிடில் HCl வந்து 1 மோல் வந்து 1 மோலாக அயனைஸ் ஆகிற அந்த இடத்துல அப்படியே யூ கேன் டேக் த கான்சன்ட்ரேஷன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்றது உனக்கு அடுத்த சம் சொன்னால் தான் புரியும் ஆக்சுவலாக. ஓகே, இப்போது கொடுத்த 0.001 அப்படியே எடுத்துக்கும். இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னும் 2 தடவை நோட்டில் போட்டு பார்த்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ரைட். இப்போ H ப்ளஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு வாட்? 0.001 m. அதை பவரில் எழுதுங்க. எத்தனை டிஜிட் தள்ளணும் பின்னாடி? 1 2 3. ஸோ 1 into 10 power minus 3. So what is H plus ion concentration? 1 into 10 power minus 3 mole per liter. அதுதான் molarity. மோல் பர் லிட்டர் தான் என்னது? மொலாரிட்டி கேபிட்டல் M. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக வேறு மாதிரி டேர்ம்ஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த எல்லாத்துலேயும் கிளியராக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் do. Okay, next you write the formula. pH is equal to minus log to the base 10 of H plus ion concentration. அப்போது which is equal to what? Minus log to the base 10 of 10 power minus 3 அங்கே போட்டிருக்குல்ல. ஆக்சுவலாக அங்கே ஸ்கொயர் ப்ராக்கெட் நீங்கள் போடணும். போடலைன்னா தப்பு, புக்கில் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் போட்டுக்கோங்க. நியூ புக்கில் ஒரு வந்திருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா மைனஸ் லாக் போடுறதுக்கு முன்னாடி பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கேன். முன்னாடி இருக்க மைனஸை விட்டுறக்கூடாது. மைனஸ் ஆஃப் பவரில் உள்ள -3 இன்ட்டு log 10 பேஸ் 10 தான் அர்த்தம். ஸோ இஸ் ஈக்குவல் டு -3 இன்ட்டு log 10 பேஸ் 10 வேல்யூ என்னது? 1. ஸோ இங்கே நிறைய இங்கே மிஸ்டேக்ஸ் இருக்குமா? இது ஓல்டு புக்குன்றதால உங்கள் புக்கில் சேஞ்ச் ஆகிருக்கும். என்னென்ன மிஸ்டேக்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். log 10 பேஸ் 10 போடலை. அடுத்த ஸ்டெப்பில் மைனஸ் ஆஃப் ப்ராக்கெட்குள்ளே ஒரு மைனஸ் போடலை. இது உங்களுக்கு இப்போ புரியுதுல்ல? ஸோ மைனஸ் ஆஃப் -3 இஸ் ஈக்குவல் டு +3. ஸோ this is the calculation. இப்போ திரும்ப நான் இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா if you are not understanding, you replay the video. 0.001 அதுலேருந்து எப்படி 10 power -3 ஆச்சு, எப்படி இதை சப்ஸ்டியூட் பண்ணாங்கன்றது புரியலன்னா திரும்ப வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். சரியா? ஓகே. எக்ஸாம்பிள் 2. What would be the pH of the aqueous solution of sulfuric acid which is 5 into 10 power -5 mole per liter. மோல் பர் லிட்டருங்கிறது என்ன? மொலாரிட்டி. அது கன்ஃபியூஷன் இல்லை. 5 into 10 power -5ன்னு கொடுத்துருக்காங்க. சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன? H2SO4. அந்த H2SO4 எப்படி டிசோசியேட் ஆகும்? H2SO4 gives
2H plus plus SO4 2 minus. இது எப்படி மீன்ஸ் எங்களுக்கு தெரியும்னா போக போக உங்களுக்கு வரும். இங்கே பேலன்ஸ் ஆகும் பாருங்கள். SO4 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை -2 லாஸ்ட் இயர் படிச்சிருப்பீங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேஷன் தான். அப்போது H2SO4 gives 2 into H plus plus SO4 2 minus. அப்போது போனதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா தான் டிசோசியேட் ஆச்சு. HCl என்னாச்சு H plus ஆச்சு. ஆனால் இங்கே என்ன இருக்குது H2SO4 வந்து 2H plus ஆயிருக்கு. அப்போது each mole of sulfuric acid gives 2 mole of H plus ions. Last time 1 mole gives 1 mole. ஆனால் இங்கே என்ன ஆகுது each mole of sulfuric acid gives 2 mole of H plus ions. அப்போது 1 liter of H2SO4 contains 5 into 10 power minus 2 moles of H2SO4. அது எவ்வளோ கொடுக்கும்னா 2 times கொடுக்கும் கான்சன்ட்ரேஷன். H plus ion கான்சன்ட்ரேஷன் ஆகும் 2 into 5 into 10 power minus 5. புரிஞ்சுதா? ஏன்னா அங்கே இருக்க கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு மோல்லேருந்து 2 H plus வருது. அதனால் 5 into 10 power 5 moles minus 5 molesலேருந்து மல்டிப்ளை பண்ணிக்கணும் 2 times. 2 into 5 into 10 power minus 5. So what is 2 into 5? 10. 10 into 10 power minus 5. So that is the thing. What is 10 into 10 power minus 5? It is 10 power minus 4. அப்போ H plus ion concentration கண்டுபிடிச்சாச்சு. What is that? 1 into 10 power minus 4. இதுக்கு மேலே உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணணும்? அதை ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதோட வேல்யூவை you have to find. Okay. So that is the pH of sulfuric acid. Next is example 3. Calculate the pH of 1 into 10 power minus 4 molar solution of NaOH. NaOH is a strong base. முன்னாடி சொன்ன மாதிரி NaOH எப்படி அயனைஸ் ஆகும்? Na plus ஆகும் OH minus ஆகும் மாறும் இல்லையா? அப்போது 1 into 10 power minus 4 அப்படிங்கும்பொழுது OH minus கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கும்? 1 into 10 power minus 4 தான் இருக்கும். இது அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம போட வேண்டியதான். ஓகே, புக்கில் கொடுத்துருப்பாங்க. இது இருக்கு பார். POH is equal to minus log to the base 10 of OH minus, which is equal to minus 10 log base 10 into 10 power minus 4. 10 power minus 4 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த ஸ்டெப் உங்களுக்கு தெரியும். இப்போது pH கேட்டிருக்கு, ஆனால் கொடுத்தது பேஸ். அப்போ pH என்ன பண்ணணும்? POH கண்டுபிடிச்சி 14லேருந்து மைனஸ் பண்ணணும். pH is equal to 14 minus POH is equal to 10. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் calculate the pH of solution in which the concentration of hydrogen ion is 1 into 10 power minus 8. இது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஆசிடோ எதையும் பேஸோ கொடுக்கல, டேரெக்டாக கான்சன்ட்ரேஷன் கொடுத்துட்டாங்க. அப்படியே 1 into 10 power minus 8 என்ன பண்ணணும்? ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி போட வேண்டியதான். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தட் இஸ் வெரி மச் ஈஸி. pH of solution is 4.5. What is its POH? You know what is pH plus POH? It is 14. So POH is equal to 14 minus 4.5 is equal to 9.5. So up to this all the problems based on pH is over. இது சம்பந்தமாக புக் பேக்கில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை உங்களுக்கு நான் எழுதி கால்குலேட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். பட் அதை விட முக்கியம் என்னென்னாக்கா நீங்களாக அதை ட்ரை பண்ணுறது இட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே, எங்கள் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ட்ரை பண்ணி இந்த வீடியோ பார்த்த உடனே 5 பேர், முதல்ல 5 பேர் யார் ஏதாவது ஒரு கொஸ்டினை உங்கள் புக் பேக்லேருந்து pH பேஸ்டு ஃபார்முலா போட்டு எனக்கு கால்குலேட் பண்ணி அனுப்புங்க பார்க்கலாம். கைடை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. தப்பாக இருந்தால் கூட இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு 5 ஸ்டூடெண்ட்ஸ் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் இதை அனுப்பணும். சரியா? பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.